Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோவில் நம்ம 3 word sentences தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ்க்கு. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தொலைவில் உள்ளது. அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஃபார் அவே. ஃபார் அவேனாலே தூரமாக இருக்குன்னு அர்த்தம். தொலைவில் உள்ளது, தூரமாக இருக்குன்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஃபார் அவே. நெக்ஸ்ட் ஒன், என்னால் காத்திருக்க முடியாது. அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் வெயிட். என்னால் காத்திருக்க முடியாதுன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் வெயிட். என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் பிஸியாக இருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் பிஸி. நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் பிஸி நவ். நெக்ஸ்ட் ஒன், என்னால் ஒப்புக்கொள்ள முடியும். என்னால் இதை ஒத்துக்க முடியுன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ கேன் அக்ரி. அக்ரினா ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஐ கேன் அக்செப்ட் இல்லைனா ஐ கேன் அக்ரி. நெக்ஸ்ட் ஒன், நான் சோர்வாக இருக்கிறேன். நான் ரொம்ப டயர்டாக இருக்கன்றதுக்கு எப்படி சொல்லுவான்? ஐ ஆம் டயர்ட் இல்லைனா ஐ ஆம் எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த வெக்காபுலரியும் டயர்டுன்ற மீனிங்கை தான் குறிக்கும். ஐ ஆம் டயர்ட் ஆர் ஐ ஆம் எக்ஸாஸ்டட். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் முடித்து விட்டீர்களா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஆர் யூ டன்? அப்படின்னா நீங்கள் முடிச்சிட்டிங்களா? ஒரு ஒர்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஆர் யூ டன்? அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை முடிச்சிட்டிங்களான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னுடன் வா. அதை எப்படி சொல்லலாம்? கம் வித் மீ. வித்னாலே உடன் அர்த்தம். ஸோ என்னுடன் வா, கம் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பாராட்டுகிறேன். அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ அப்ரிஷியேட் யூ. ஐ அப்ரிஷியேட் யூ. நெக்ஸ்ட் ஒன், இதை முயற்சிப்போம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ட்ரை திஸ். இதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ட்ரை திஸ். நெக்ஸ்ட் ஒன், பரவாயில்ல. அது எப்படி சொல்லலாம்? இட் டசன்ட் மேட்டர். பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு இட் டசன்ட் மேட்டர் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவ நம்பிக்கையானவள். அவ நம்பிக்கையானவள்னா ஹோப்லெஸ்ஸாக, நம்பிக்கை இல்லாமல் இருக்கவங்கள நம்ம அவ நம்பிக்கையானவள் சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் டெஸ்பரேட். நெக்ஸ்ட் ஒன், ஏதேனும் தவறா, ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா, ஏதாவது தப்பாக நடந்திருக்கான்னு கேட்குறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ் எனிதிங் ராங். இஸ் எனிதிங் ராங்னா ஏதாவது தவறாக நடந்திருக்கா? இஸ் எனிதிங் ராங். நெக்ஸ்ட் ஒன், அது இங்கே உள்ளது. எப்படி சொல்லலாம்? ஹியர் இட் இஸ். நீங்கள் ஏதோ தேடிட்டு இருக்கீங்க, உங்களோட புக்ஸோ ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கீங்க, அது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹியர் இட் இஸ். அது இங்கே தான் இருக்குது. அதுவே தூரமாக வேறு இடத்துல இருந்துச்சுன்னா தேர் இட் இஸ். அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தேர் இட் இஸ், இட் இஸ் தேர். இல்லைனா இட் இஸ் ஹியர். இட் இஸ் ஹியர்னா இங்கே இருக்குன்னு அர்த்தம். இதுவே தூரமாக வேறு இடத்துல இருந்துச்சுன்னா இட் இஸ் தேர்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பழிக்கு பழி. அது எப்படி சொல்லுவோம்? டிட் ஃபார் டேட். இது ஒரு ப்ராவர்ப், பழமொழி மாதிரி. பழிக்கு பழின்றதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டிட் ஃபார் டேட். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அனைவரும். அது எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் யூ. ஆல் ஆஃப்னா நீங்கள் அனைவரும், இல்லை நீங்கள் எல்லாரும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆல் ஆஃப் யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா டேக் எனி ஒன். ஏதாவது நீங்கள் ஒன்றை எடுத்துக்கோங்க, ஒன்றை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு டேக் எனி ஒன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் நடக்காது. நத்திங் வில் ஹேப்பன். பயப்படாத, எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் இங்கிலீஷில் நத்திங் வில் ஹேப்பன், எதுவும் நடக்காதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அதை பொருட்படுத்த வேண்டாம். அதை நீ கண்டுக்காத, அதை பொருட்படுத்தாதன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நெவர் மைண்டட். நெவர் மைண்டட்னா அதை பொருட்படுத்தாதன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை கைவிட்டேன். அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறீங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம்? நான் அதை கைவிட்டுட்டேன், நான் அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ ட்ராப்ட் இட். நெக்ஸ்ட் ஒன், அதை திரும்ப பெறு. அப்படின்னா டேக் இட் பேக். நீங்கள் ஏதோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ கொடுத்து வச்சுருக்கீங்க, அதை அவங்கக்கிட்டேருந்து வாங்குறீங்க, திரும்ப பெறுறீங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம்? டேக் இட் பேக். நெக்ஸ்ட் ஒன், எப்போதும் நண்பனாக இரு. அதை எப்படி சொல்லலாம்? பி ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும் மறக்கவும். இதுவும் ஒரு ப்ரோவர்ப் தான், இங்கிலீஷ் ப்ரோவர்ப் தான். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட்னா மன்னிக்கவும் மறக்கவும். நெக்ஸ்ட் ஒன், தேவையானதை செய். அப்படின்னா டூ த நெசசரி. நெசசரினா தேவையானது, நீட்ஃபுல்னு அர்த்தம். நீட், எது உனக்கு தேவையோ, எது உனக்கு அத்தியாவசியமாக தேவையோ அதை செய்யுங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதான் டூ த நெசசரி. அப்படின்னா தேவையானதை செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எல்லாவற்றையும் தயார் செய். அப்படின்னா கெட் எவ்ரி திங் ரெடி. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. நம்ம வெளியில் போகிறோம், எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றதுக்கு கெட் எவ்ரி திங் ரெடி. நெக்ஸ்ட் ஒன், வெட்கப்பட வேண்டாம். அப்படின்னா டோன்ட் பி ஷை.
உங்கள் திறமையை காட்டுங்கள். அதுக்கு என்ன சொல்லலாம்? ஷோ யோர் டேலண்ட். உன்னோட திறமையை காட்டுன்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷோ யோர் டேலண்ட். நெக்ஸ்ட் ஒன், அவள் உண்மையான நபர். அது எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஜென்யூன் பர்சன். ஜென்யூன்னாலே உண்மையான, ட்ரூத்ஃபுல்னு அர்த்தம். ஷீ இஸ் ஜென்யூன் பர்சன். நெக்ஸ்ட் ஒன், நான் அதிர்ஷ்டசாலி. அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃபார்ச்சுனேட். ஃபார்ச்சுனேட்னா நான் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஐ ஆம் அ லக்கி பர்சன் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போதைக்கு. அதை எப்படி நம்ம சொல்லலாம்? ஆஸ் ஆஃப் நவ். நெக்ஸ்ட் ஒன், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? கீப் ஆன் ட்ரையிங். ட்ரை பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம கீப் ஆன் ட்ரையிங் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பயப்பட வேண்டாம். இதை எப்படி நம்ம சொல்லலாம்? டோன்ட் பி அஃப்ரேட். இல்லைனா டோன்ட் பி ஸ்கேட். ஸ்கேட் கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் பேசு. அதுக்கு எப்படி சொல்லலாம்? டாக் டு மீ. நெக்ஸ்ட் ஒன், அவள் தூங்குகிறாள். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஷீ இஸ் அஸ்லீப். அஸ்லீப்னா தூங்குறான்னு அர்த்தம். இன்னும் தயாராகவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? நாட் ரெடி எட். அப்படின்னா நாட் ரெடி எட்னா இன்னும் தயாராகல, இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் கடின உழைப்பாளி. அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்றத ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்னும் திருமணமாகவில்லை. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் மேரிட். நான் இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை, நான் இன்னும் மேரிட் பர்சன் கிடையாதுன்றத எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் மேரிட். நெக்ஸ்ட் ஒன், வீட்டில் யாராவது இருக்கிறார்களா. இதை எப்படி கேட்கலாம்? இஸ் எனிபடி ஹோம். வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு கேட்கறதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? இஸ் எனிபடி ஹோம். நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கை இழக்காத. டோன்ட் லூஸ் ஹோப். நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? டோன்ட் லூஸ் ஹோப். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட். ஐ டோன்ட் வாண்ட் கூட சொல்லலாம். எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நீட், இல்லைனா ஐ டோன்ட் வாண்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பொருட்படுத்தவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் மைண்ட் இட். நான் அதை பொருட்படுத்தவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் மைண்ட் இட். நெக்ஸ்ட் ஒன், அவளை வெறுக்காதே. டோன்ட் ஹேட் ஹர். அவளை வெறுக்காதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம டோன்ட் ஹேட் ஹர்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நினைவில் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர். எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ரிமெம்பர். நெக்ஸ்ட் ஒன், அதை விட்டு விடாதே. அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லீவ் இட். நெக்ஸ்ட் ஒன், தனியாக நடக்க வேண்டாம். டோன்ட் வாக் அலோன். பொறாமை கொள்ளாதே. பொறாமப்படாதன்றதுக்கு டோன்ட் பி ஜெலஸ். ஜெலஸ்னா பொறாமை. டோன்ட் பி ஜெலஸ்னா பொறாமப்படாதேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உடனே செய். அப்படின்னா டூ இட் நவ். இப்போவே இந்த வேலையை செய்யுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டூ இட் நவ், இல்லைனா டூ இட் நவ் இட் செல்ஃப்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு வாய்ப்பு எடுத்துக்கொள். அப்படின்னா டேக் அ சான்ஸ். ஒரு சான்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டேக் அ சான்ஸ். அனைத்து வழிகளிலும் அப்படின்னா ஆல் த வே. எல்லா வழியிலையும் சொல்லுவோம் இல்லையா, அதான் அனைத்து வழிகளிலும்னா ஆல் த வே. நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சரியாக இருக்கிறதா. எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லணும்? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட். எல்லாமே சரியாக தான் நடக்குதா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது நியாயமற்றது. அதை எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் அன்ஃபேர். அன்ஃபேர்னா நியாயமற்றது. இது நியாயமாக இருக்குன்றது எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஃபேர். ஸோ ஃபேரோட ஆப்போசிட் தான் அன்ஃபேர். நியாயமாக இருந்தால் திஸ் இஸ் ஃபேர், இது நியாயமற்றதுன்றதுக்கு திஸ் இஸ் அன்ஃபேர். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.